கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. உங்களுக்கு டில்லியில் மதுபான ஊழல் வழக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம் ஆத்மி கட்சியுடைய அப்பொழுது முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், அந்த கட்சியுடைய தலைவர், நிறுவனர், அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த துணை முதல்வர் மனீஷ் சிசோதியா தொடங்கி அந்த கட்சியைச் சேர்ந்த பலர், வேறு சிலர் எல்லோரும் கைது செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய வழக்கு ஒன்று நடந்தது. அந்த வழக்கில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அப்பொழுது தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்ற பெயரும் பின்னால் பாரத் ராஷ்டிர சமிதி என்று மாற்றம் கொண்ட கட்சி, அந்த கட்சியுடைய சந்திரசேகர ராவுடைய, அவர் முதல்வராக இருந்திருக்கிறார், அந்த கட்சியை நிறுவியவர், அவருடைய மகள் கவிதா, இவங்க எல்லாரும் இதில் அரெஸ்ட் ஆனாங்க. ரொம்ப சுருக்கமாக ஒன்லைனர் என்னன்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த சில மது உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்களை சந்தித்து ஒரு பெரிய திட்டம் தீட்டி, நாங்கள்லாம் உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக கொஞ்சம் பணம் தரோம், நீங்கள் இந்த எக்ஸைஸ் பாலிசி, மது கொள்முதல் பாலிசியில் சில மாற்றங்களை செய்து அதன் மூலம் எங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகம் வருவது போல செய்யுங்கள், அதில் நான் உங்களுக்கு கிக் பேக், அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு கணிசமாக லஞ்சம் தருகிறோம், நீங்கள் அதை வைத்து கொண்டு நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் தேர்தல்களை எல்லாம் மிகச்சிறப்பாக நடத்தலாம் என்று ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டியதாகவும் அதற்கான பணம் கோவாவில் கொடுக்கப்பட்டதாகவும் அதுதான் வழக்கு. ஆனால் அந்த வழக்கு என்னாச்சுன்னா, அது கீழமை நீதிமன்றத்துக்குள்ளே போகும்பொழுது அவங்க சார்ஜ் ஷீட்டையே அங்கே ஜட்ஜி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வழக்கே நடக்கலை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையை பார்த்துட்டு இதில் பிரைமா ஃபேசி கேஸே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஸோ ஒரு விதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. அதில் கேஸ் நடந்து, விசாரணை நடந்து, குற்றமற்றவர் அப்படின்லாம் அவங்க சொல்லலை, கேஸே இல்லைடா, என்னடா கேஸு கொண்டு வரீங்க அப்படின்னு அவன் போலீஸ்க்கு குட்டு வச்சு தூக்கி போட்டாங்க. ஆனால் என்ன நடந்திருந்தது இடையில? கவிதா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்புறம் அவர் கட்சியிலிருந்தே விலகி வேறு ஒரு கட்சியை உருவாக்கி அவர் ஏதோ அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது போயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார், மனீஷ் சிசோடியா சிறையில் அடைக்கப்பட்டார், இன்னும் பலர் சிறையில் அடைத்து, வேறு அங்கே அதிஷி மார்லேனா என்பவர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து அவர் முதல்வராகி தேர்தல் நடந்து, தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோற்று பாரதிய ஜனதா கட்சி வென்று அவங்க இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமற்றவர், கேஸே இல்லை அந்த இடத்துல என்பதுதான் நிலை. அப்போ அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க, அரசு தரப்பிலிருந்து அப்பீலுக்கு போகிறாங்க, காவல்துறை தரப்பிலிருந்து ஹைகோர்ட்டுக்கு. அது ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி வருது, ஸ்வர்ணகாந்தா சர்மா அப்படிங்கிறவங்கள்ட்ட வருது, அவங்க ஒரு பெண். அப்போ இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு எதிர்த்தாப்பில் ஆர்கியூ பண்ணுறாரு. அதாவது வழக்குக்காக ஆர்கியூ பண்ணலை, இந்த வழக்கை நீங்கள் நீதிபதியாக இருந்து விசாரிக்கக்கூடாது, ரெக்யூசல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் லீகல் டேர்மில். அதாவது நீங்கள் ஒரு நீதிபதியாக தாங்களாகவே இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வேறு ஒருவர் அங்கே வரட்டும் அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, சில காரணங்களை முன்வைத்து தானாகவே பார்ட்டியின் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தானே தன்னுடைய வழக்கை நடத்துறாரு, நீங்கள் ஏன் விலக வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, இந்த காரணங்களுக்காக நீங்கள் இந்த வழக்கை விசாரித்தால் எனக்கு நீதி கிடைக்காது என்று நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலரும் அதை சொல்கிறாங்க. அவர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டதற்கு பிறகு ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்தா சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ரெண்டு தான் பாசிபிள். ஒன்று, அந்த நீதிபதியே முடிவு செய்து சரி உங்கள் காரணங்களை ஏற்றுக்கல, நான் வேண்டாங்கிறையா, சரி நான் போகிறேன் என்று அவர் விலகலாம். அல்லது இவங்க இதுக்கு மேலே ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்து அவங்க என்ன சொல்லணும்னா, டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு போய் இவர் ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்தா சர்மா இதில் நீதிபதியாக இருந்தால், அவருக்கு முன் இந்த வழக்கு வந்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமில் நியாயம் கிடைப்பது மட்டுமல்ல, நியாயம் கிடைத்திருப்பதாக அனைவரும் நம்ப வேண்டும். ஸோ அதுக்கு தான் இவங்க பதில் ஒரு நீண்ட தீர்ப்பு ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, impartiality is a presumption in favor of a judge. It is not a legal requirement but an ethical one அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி ஒரு குற்றம்
சாட்டப்பட்டவர் ப்ரெஸ்யூம் இன்னசென்ஸ் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் குற்றமற்றவர் என்றுதான் நாம் முதலிலேயே அவரை கருத வேண்டும். குற்றம் செய்திருக்கிறார் என்பது நிரூபணம் ஆகும் வரையில், ஒரு குற்றம் செய்தது நிரூபணம் ஆகும் வரைக்கும் நீங்க அவரை இவர் தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அலீஜ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அக்யூஸ்ட், அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அவர் குற்றம் செய்யவில்லை, அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நம்முடைய நீதிமுறை. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு கோட்டை தாண்டி எந்த நீதிபதி, ஒரு நீதிபதிக்கு ஜுடிஷியல் கம்பீட்டன்ஸ், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறதா என்பதை ஒரு அரசியல்வாதி தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இப்படி இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இதை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஃப்ளட் கேட்ஸ் வில் பி ஓப்பன்ட். அப்போ எல்லாரும் நீதிபதியை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கப்பா அப்படின்னோடனே, ஐயா நீங்க இந்த கேஸை விசாரிக்காதீங்க, ஏன்னா உங்களிடமிருந்து எனக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ அடுத்து இவங்க சில காரணங்கள்லாம் ஒவ்வொன்றா அவங்க எடுக்கிறாங்க. நீங்க என் மேல என்னென்ன குற்றம் சாட்டுறீங்க அப்படிங்கிறது, அவர் தன் மீது இவர்கள் சாட்டியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதற்கு இவங்க தன்னுடைய பதிலை சொல்றாங்க. இந்த வழக்கை கவனிங்க. கெஜ்ரிவால் ஒரு வழக்கறிஞரை வைத்து இதை வாதாடவில்லை. அவர் தானாகவே நேரில் இந்த சிபிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கை, சிபிஐ தான் முதல் கட்டத்தில் தோல்வி அடைந்து விட்டது, அதை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிறது. அவர் என்னென்ன சொல்றாரு, கெஜ்ரிவால் என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, பக்கச்சார்பு இல்லாமலும் நடுநிலையாகவும் இந்த நீதிபதி இருக்க மாட்டார். என்ன காரணத்தினால அப்படிங்கிறாங்க. இதற்கு முன்னால இவர் இது கீழமை நீதிமன்றத்தில் இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெயில் அப்ளிகேஷன் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு முறை, இதெல்லாம் இவங்கள்ட்ட தான், இந்த நீதிபதிகிட்ட தான் வந்திருக்கு. ஒரு முறை கூட இந்த நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ மணீஷ் சிசோடியாவுக்கோ மற்ற யாருக்குமோ ஜாமீன் வழங்கவில்லை. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் உடைய ஏர்லி ஸ்டேஜில் கீழமை நீதிமன்றத்தில் கேஸ் சார்ஜ் ஷீட் வைப்பதற்கு முன்னாடியே எங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் எல்லாம் நடக்கும் பொழுது எங்களுக்கு ஜாமீன் வேணும்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை, பிணை வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்கள் ஒரு முறை கூட எனக்கும் பிணை கொடுக்கவில்லை, இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கும் பிணை கொடுக்கவில்லை. அது அவருடைய முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது இவருடைய பிள்ளைகள், அவங்க கவர்மெண்ட் பேனலில் லாயர்ஸாக இருக்காங்க. எல்லா இப்போ ஜட்ஜாக இருக்கிறவங்க யாருன்னா அவர்கள் ஏற்கனவே வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் தான். அந்த வழக்கறிஞர்களோட பிள்ளைகள் பொதுவாக வழக்கறிஞர் ஆகிறதுங்கிறது தான் நம்ம நாட்டில் சகஜமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பேனல் ஆஃப் வழக்கறிஞர்கள்னு இருப்பாங்க, அட்வொகேட்ஸ். அதில் ஸ்வர்ணகாந்த சர்மாவுடைய பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அதை காரணம் காட்டி அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதி அம்மா அவங்க இந்த குற்றச்சாட்டை இதுவரைக்கும் நீங்கள் தான் என் மீது சுமத்தி இருக்கிறீர்கள். என்னுடைய குழந்தைகள் சென்ட்ரல் பேனலில் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என்பதனால நான் சரியாக நடந்து கொள்ள மாட்டேன் என்னும் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஒருவர் தான் வைத்திருக்கிறீர்கள். அப்படி ஒன்று நிலைமை ஏற்பட்டால் என்ன ஆகும்னா, யாருமே, அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஒரு வழக்கை கூட இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா பேனலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அதில். அப்போ இங்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்த முடியாது. எப்படி ஒரு அரசியல்வாதியுடைய பிள்ளைகள் அரசியலுக்குள் நுழைகிறார்களோ அதே மாதிரி ஒரு நீதிபதி அவர் ஒரு வழக்கறிஞராக இருப்பார், அவருடைய பிள்ளைகள் வழக்கறிஞர்களாக போவது சகஜம். அப்படி போகும் காரணத்தினாலேயே அவர்கள் வேறு இடங்களில் பணியில் இருக்கும் காரணத்தினாலேயே நீங்கள் வழக்குகளை இங்கே கொண்டு வரக்கூடாது அல்லது என் முன்னால் கொண்டு வரக்கூடாதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நான் வேறு என்னத்தை செஞ்சுட்டேன் தட் நான் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு அப்புறம் கண்டினியூ பண்றாங்க அவங்க. ஓகே, இது இதெல்லாம் கெஜ்ரிவாலுடைய வாதம். ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய நிகழ்வுல இவங்க கலந்து கொண்டுட்டாங்க. அதாவது அதிவக்த பரிஷத்,
அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்கு. அதில் வந்து இவர் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது கெஜ்ரிவால் வைத்த வாதம். அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல, அது ஒரு லீகல் விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நிகழ்வு. அதில் பல பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள். நாங்கள் எல்லோரும் நீதி பற்றியும் வழக்காடுதல் பற்றியும் பேசுகிறோம். அதில் இதற்கு முன்னால் பல நீதிபதிகள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காங்க. என்னை வந்து அழைத்து அவர்கள் ஒரு லெக்சர் கொடுக்க சொல்கிறாங்க. அதனாலேயே எனக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் இருக்கிறது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு பார்த்தா, ஒரு லாயர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைக்கிறாங்க அப்படின்னா, நான் போய் அந்த லாயர்ஸ் ஆர்கனைசேஷனுடைய நிகழ்வில் பேசிட்டேன்னா, அந்த லாயர்ஸ் கொண்டு வர எந்த கேஸும் எனக்கு முன்னாடி வரக்கூடாது என்றால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது இதில் அப்படின்ட்டு. இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல வழக்கறிஞர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் கொண்டு வரக்கூடிய வழக்குகளை அந்த வழக்கின் தன்மையையும் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த நீதியான கருத்துக்களையும் மட்டுமே வைத்து தான் நம்ம அந்த வந்து ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது கொடுக்குறோம். அவர்களுடைய பின்னணி, அவங்க யார், எந்த கட்சியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் செய்யறதில்ல. அடுத்தது வந்து இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, அவங்க பெயிலே கொடுக்கல அப்படின்னு சொன்னது. அதை வந்து கெஜ்ரிவால் பேசுகிறாரு. நீங்கள் வந்து எங்களுக்கு பெயில் தரல, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே எங்களுக்கு பெயில் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் ரொம்ப பார்ஷியலாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அதையும் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸ்வர்ணகாந்தா சர்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பல காரணங்களுக்காக இங்கே செய்கிறோம் இதை. சிலருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வேறு காரணங்களை காட்டி அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒப்புக்கொண்டதுனால சுப்ரீம் கோர்ட்டில் சிலருக்கு பெயில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் நாங்கள் பெயில் கொடுக்காததற்கு, நான் பெயில் கொடுக்காததற்கு என் மீது எந்த ஸ்ட்ரிக்சரையும் எனக்கு மேலே உள்ள கோர்ட் கொடுக்கல. அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம், இதற்கு ஏன் இந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து பெயில் கொடுக்கல என்று நாங்கள் அதை கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. பொதுவாக கீழமை நீதிமன்றங்கள் சொல்லக்கூடியதை அந்த சரியான காரணங்கள் இருந்தால் அதற்கு மேலுள்ள கோர்ட் வந்து அதை மாற்ற முடியும். ஒரு லார்ஜர் பெஞ்ச் வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோடைய தீர்ப்பை மாற்ற முடியும். அந்த மாதிரி வந்து அது அப்படி கூட இங்கே நடக்கலை. நீங்கள் வந்து வி ஆர் செட்டிங் அசைடு உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் தள்ளி வைத்து விட்டு ஒரு தீர்ப்பை தரோம் அப்படின்லாம் சொல்லலை. இந்த இடத்துல பெயில் கொடுப்பதற்கான முகாந்திரம் இல்லை, அது அங்கே போகும்பொழுது அதற்கான முகாந்திரம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு திறன் படைத்த நீதிபதியா இல்லையா என்பதை எனக்கு மேலே உள்ள கோர்ட்டு தான் தீர்மானிக்க முடியுமே தவிர வாதியோ பிரதிவாதியோ நீங்கள் அதை தீர்மானிக்க முடியாது. வழக்கு நடத்தக்கூடிய நீங்கள் வந்து அதை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியா சர்க்கஸாக பார்க்குறீங்க. நான் வந்து இந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் வந்து என்னை ஆளாக்கி கொள்ள விரும்பவில்லை. என் அடிப்படையில் நான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் நிராகரிக்கிறேன். நீங்கள் என் மீது வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் நிராகரிக்கிறேன். இந்த இடத்துல உண்மையிலேயே நான் இந்த வழக்கிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்பதற்கு எந்த சான்றுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. நான் என்னுடைய நடுநிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. அதனால் நான் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மணிஷ் சிசோடியா, துர்கேஷ் பாட்டக், விஜய் நாயர், அருண் ராமச்சந்திர பிள்ளை இவங்க எல்லாம் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் அத்தனையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இனி என்னாகும்? இவர்கள் அனைவரும் இதற்கு மேலே உள்ள கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு இந்த ஜட்ஜ் வேண்டாம் என்று கேட்பார்களா? அதை தில்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏற்பாரா? அல்லது உச்சநீதிமன்றம் இதில் ஏதாவது பதில் சொல்லுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த வழக்குடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து பேசிகிட்டு இருப்போம். அதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.